நான் வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. இந்த ஜாயிண்ட் பெயின்னால நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டேன். நார்மலா ஒரு ஃபங்ஷன் போறதுக்கோ, இல்ல ஒரு ஊருக்கு போறதுக்கோ, ஸ்கூல்ல போய் பையன விடுறதுக்கோ எல்லாத்துக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சும்மா உடம்பு முடியாததால ஒரு மாரி வெக்ஸ் ஆயிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு இந்த மாரிலாம் இருந்தேன். அப்போதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம டாக்டர பார்த்து 3 டேஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த 3 டேஸ் ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லாவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத குறைச்சிட்டு நிறைய இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை வாங்குறத குறைச்சா நம்ம வந்து இஎம்ஐ பே பண்றது, அதை வச்சு நம்ம எப்படி இஎம்ஐ கட்டலாம், எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மைஹெல்த் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், பணம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்துடும். நம்ம ஹெல்த்தோட இருந்தோன்னா ஒரு 60 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும் 80 வயசு வரைக்கும் நோயோட இருந்து கஷ்டப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? 60 வயசு வரைக்கும் இருந்தா கூட போதும். ஆனா வந்து நல்ல ஹெல்த்தியா நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றத நான் ஹெல்த் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டது.